புதுச்சேரி மாநகராட்சி பூங்காவில் சூழ்ந்த மழைநீரில் குளித்து சிறுவர்கள் விளையாடி மகிழ்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் வினோத். அங்கிருக்கும் கள நிலவரம் என்ன? விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, சென்னை புறநகர் பகுதிகளில் கடந்த சில தினங்களாக விட்டுவிட்டு மழை பெய்து வரும் நிலையில் பல்வேறு இடங்களில் ஓஎம்ஆர் சாலையிலே மழைநீர் தேங்கி குளம்பல் காட்சியளிக்கக்கூடிய செய்தியெல்லாம் பதிவு செய்துள்ளோம். இந்த நிலையில் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட செம்மஞ்சேரி சுனாமி குடியிருப்பு பகுதியில் உள்ள இந்த சிறுவர்கள் பூங்காவில் தினந்தோறும் அப்பகுதி மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்வார்கள், சிறுவர்கள் விளையாடி வருவார்கள். ஆனால் கடந்த சில நாளாக பெய்து வந்த மழையின் காரணமாக தொடர்ந்து 3 நாட்களுக்கு மேலாக அந்த பூங்காவில் மழை நீரானது குளம்பல் தேங்கி காட்சியளிக்கின்றன. அந்த பூங்காக்குள் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சிறிய குளத்தின் நீர்த்தேக்க தொட்டியில் அதிக அளவு மழைநீர் தேங்கி இருப்பதால் அந்த பகுதியில் சிறுவர்கள் குளித்து விளையாடக்கூடிய ஒரு காட்சி நம்மால் பார்க்க முடிகிறது. பள்ளிகளுக்கு விடுமுறை விட்ட நிலையில் சிறுவர்கள் வீட்டில் இல்லாமல் இது போன்ற ஆபத்தான நிலையில் இங்கு விளையாடி கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அந்த பகுதியில் ஒரு விஷம் அதிகம் உள்ள நாகப்பாம்பு ஒன்று சுற்றி தெரிந்ததை பெண் ஒருவர் பிடித்து அந்த சிறுவர்களை ஆபத்திலிருந்து காப்பாற்றினார்கள் என்று சொல்லலாம். அந்த விஷத்தன்மை அதிகம் உள்ள நாகப்பாம்பு அந்த சிறுவர்கள் குளித்து விளையாடி கொண்டிருக்கும் அந்த பகுதியில் சுற்றி தெரிந்தது. இதேபோல் இந்த பகுதியில் தேங்கியுள்ள மழைநீரை விரைந்து அகற்றி அப்பகுதி மக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள வழிவகை செய்ய வேண்டும் என சென்னை மாநகராட்சி 15வது மண்டல அதிகாரிகளை அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி வினோத்.